Just tell me if I'm quiet. Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு Android மொபைல் அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ஓகே गाइस, வாங்க அது என்ன மொபைல்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி அது பார்த்துடலாம். அப்புறம் இந்த மொபைலுக்கு வந்து இது மட்டும் இல்லாம எக்கச்சக்க gift வேற கொடுத்திருக்காங்க. ஸோ அதுமே வந்து உங்களுக்கு என்னென்ன gift கொடுத்திருக்காங்கன்னு எல்லாமே ஒவ்வொன்றா ஓபன் பண்ணி காட்ட போறேன். गाइस, இதுதான் அந்த மொபைல். என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா Honor 50 Lite. ஸோ இந்த மொபைல் வந்து துபாயில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சரஃப் டிஜியில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய ரூம்மேட் ஒரு ஆள் தான் இந்த மொபைல் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிட்டு போல இருக்குது அந்த மொபைல் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த மொபைல் வந்து ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூ போட்டுடலாம் அப்படின்னு தான் வாங்கினேன். ஸோ இந்த மொபைலுக்கு வந்து கிஃப்ட் வேறு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கிஃப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மொபைலை ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணிடலாம். இந்த பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணிட்டு மொபைலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஓகே गाइस, ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த மொபைலோட அந்த ஃப்ரண்ட்டில் பாருங்கள், அந்த மொபைல் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதோடைய பேக் வியூவே வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஓகே गाइस, வாங்க ஓப்பன் பண்ணலாம். गाइस, மொபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் அந்த மொபைலு. ஸோ அந்த மொபைலுடைய பேக் சைடு வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து டீப் சீ கலர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காட்டுற பாருங்க ஒரு கலரு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க, அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. அப்புறம் அந்த சென்டராக கேமரா கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து ஒரு ஸ்லாட் மாதிரி கட்டு வந்துருக்குல்ல, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது, கீழே வச்சா எதுவும் டேமேஜ் ஆகிட்டு. ஓகே गाइस, இந்த மொபைலை ஒரு சைடு வச்சுட்டு நம்ம பாக்ஸுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓகே இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் பேக் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ இது மொபைலில் போட்டிங்கன்னா அந்த மொபைலுடைய பேக் டிசைன் இருக்குல்ல, அது அப்படியே சூப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகுங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் கொடுத்துருவாங்க. அப்புறம் இது வந்து கேமரா வந்து நான் சொன்னேன்ல கீழே வைக்கிறது பயமாக இருக்குன்ட்டு, இந்த கேஸ் அவங்க கொடுத்த கேஸை போட்டுட்டு நம்ம வந்து மொபைலை கீழே வச்சா எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் புக்கில் டூல் கிட் கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் பண்ணுற டூல் கிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து சிம் எஜெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குல்ல சிம் எஜெக்டர். ஸோ ஓகே, சிம் எஜெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு சி டைப் யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 amps சி டைப் கேபிள். அப்புறம் வந்து ஒரு 66 watts ஃபாஸ்ட் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 25 minutesலேயே உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வேகமாகவே சார்ஜ் ஏறுங்க. அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மொபைல் ஹெட்செட், ஒரிஜினல் ஹெட்செட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சவுண்ட் எஃபெக்ட்டுமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹானோட ஹெட்செட் வந்து ஒரிஜினல் ஹெட்செட் நல்லாவே இருக்கும் சவுண்ட் எஃபெக்ட்டு. ஓகே गाइस, மொபைல் அன்பாக்சிங் பண்ணியாச்சு, பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததான் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிஃப்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொபைலை வந்து ஒரு சைடில் ஒதுக்கி வச்சுட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கிஃப்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதாங்க அந்த கிஃப்ட் பாக்ஸு. இது வந்து ஹானர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன கிஃப்ட் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராவல் கிஃப்ட் பாக்ஸ்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே गाइस, ஓப்பன் பண்ணலாமா வாங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. வா, ஓ மை காட், இதுக்கு பாருங்கள் गाइस என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ இது அழகான ஒரு ட்ராவல் கேரி பேக் ஒன்று ஸ்கை ப்ளூ கலரில் வச்சுருக்காங்க. ஸோ இது உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சி டைப் கேபிள் இருக்குது, யூஎஸ்பி கேபிள். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல லேம்ப்பு, இது வந்து லேம்ப் மட்டும் இல்லாமல் ஒரு ஒயர்லெஸ் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இது ஒயர்லெஸ் சார்ஜரு, நைட் லேம்ப், டேபிள் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ராவல் யூஎஸ்பி கேபிள் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க, வித் மிரரோடு கொடுத்துருக்காங்க. இது மிரரு. ஸோ ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வந்து சப்போஸ் மிரர் பார்த்து தலை சிறு அந்த கூட சீவிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யூஎஸ்பி கேபிள். ஸோ அந்த யூஎஸ்பி கேபிள் என்ன மாடலில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் அதை இழுத்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட தூரம் இழுத்துட்டு அப்படி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக ஜஸ்ட் அப்படி உள்ளே போயிடும் பாருங்கள். ஓகே गाइस, கிஃப்ட் பாக்ஸில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ ஓகே, அடுத்து வந்து இன்னும் 2 கிஃப்ட் கொடுத்தாங்க, அதுவும் என்னென்னு பார்த்தலாம் வாங்க. ஸோ இந்த கிஃப்ட்டு தான் அது நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு நெக் பேண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்ட்டு. ஸோ இதுதான் அந்த நெக் பேண்டு, அப்புறம் வித் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஸோ இதுதான் அது. ஓகே गाइस, இப்போ வந்து இதெல்லாம் வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன், மொபைலுக்கு என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் வாங்க. ஓகே गाइस, நான் வந்து மொபைலை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நான் ஆல்ரெடி வந்து பூட்டப் பண்ணி தான் வச்சுருக்கேன்.
நீங்களும் வந்து புது மொபைல் வாங்கினீங்கன்னா பூட்டப் பண்ணும்போது தேவையில்லாததெல்லாம் டிக் மார்க் எடுத்து விட்ருங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இந்த பாருங்கள் பின்னாடி வந்து இந்த ஷைனிங்கை பாருங்கள், இதுதாங்க வேறு லெவலில் இருக்குது. கலர் வந்து இது வந்து டீப் சி ப்ளூ கலர்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்கறதுக்கே அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. அப்புறம் கார்னர் எட்ஜெலாம் பார்த்திங்கன்னா கர்வ்டு டைப் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இன்ஹேண்ட் ஹோல்டிங் வந்து சூப்பராகவே இருக்குது. மொபைலை வந்து கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு அழகாகவே இருக்குது பிடிச்சிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா கர்வ்டு டைப் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து டார்க் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ அப்புறம் இது வந்து கேமரா பார்த்திங்கன்னா 64 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து 8 MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 MP டெப்த் கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவில் வந்து இந்த மாதிரி 4 கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஃப்ளாஷ் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாட் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஸ்லாட்டு. ஆனால் ஆக்சுவலாக இதுதான் வந்து நான் சொன்ன அந்த மாதிரி கீழே வைக்கும்போது ஒரு கேமரா வந்து எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அவங்க தந்த ஒரு அந்த பேக் கேஸ் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக சீட் ஆகுது கீழே. ஸோ அதுக்காண்டி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகாது கேமரா. அப்புறம் வந்து மொபைலோட டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு டாப்பில் ஒரு ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்பீக்கரு. ஸோ அதுக்கப்புறம் 3.5 mm ஆடியோ ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் அது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மொபைலோட ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது ஒரு பஞ்ச் ஹோல், சின்ன பஞ்ச் ஹோலாக ஒரு 16 MP செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிக்சர்லாம் வந்து நல்லா தான் இருக்கும். நான் ஆல்ரெடி பேக்கில் வந்து வீடியோட லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து பிரைமரி கேமராவோட ஒரு வீடியோவும் ஃபோட்டோவும், செகண்டரி கேமராவோட வீடியோவும் ஃபோட்டோவும் நான் அட்டாச் பண்ணிக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது அந்த பஞ்ச் ஹோல் கேமரா. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் மொபைலோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு சார்ஜ் போடுறதுக்கு ஒரு போர்ட், அந்த சார்ஜபிள் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஐஆர் பிளாஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிம் ட்ராக் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ராக்கில் வந்து டுவல் சிம் ட்ராக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அப்புறம் மெமரி கார்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இல்லை. அது ஏன் கொடுக்கலன்னு தெரியல. ஸோ அதை பற்றி லாஸ்ட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். மொபைலோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க வித் ஹோம் பட்டனோட. அப்புறம் இது வந்து ஒரு வால்யூம் பிரேக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க, வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனு. அப்புறம் இந்த ஹானர் 50 லைட் வந்து ஆண்ட்ராய்டு 11 மேஜிக் UI 4.2 வந்து ரன் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இதோடைய மெமரி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டபிள் மெமரி கொடுக்கல. அதுதான் இதில் ஒரு ட்ராபேக்கு. அப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெமரி வந்து 128 GB கொடுத்துருக்காங்க, 8 GB RAM கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதோடைய வீடியோ ரிசல்யூஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து 1080p 30 fps கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ வர மொபைல் எல்லாமே வந்து இந்த ரேட்டுக்கு வந்து 1080p 60 fps வந்து கொடுக்குறாங்க 4K சப்போர்ட்டோட. ஸோ இந்த மொபைல் அது கொடுக்கல. இதுவும் ஒரு ட்ராபேக் தான். ஸோ ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வீடியோ பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து 1080p 30 fps கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா வந்து HDR சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இதோடைய பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா 457 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சன்லைட்டில் கூட, டேரக்ட் சன்லைட்டில் கூட சூப்பராகவே யூஸ் பண்ணலாம். அவ்வளோ பிரைட்னஸாக இருக்கும். அப்புறம் இந்த பேக் கேஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள் எப்படி சீட்டாக இருக்குன்ட்டு. ஸோ இது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்படி மொபைலில் வந்து பேக் கேஸ் இல்லாமல் கையில் வச்சுக்கிற ஃபீல் தான் ஆகுது. ஏன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் வந்து அப்படியே அந்த கலரை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்குது. சூப்பராக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் guys இந்த மொபைலுடைய டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா வந்து IPS LCD மாடல் கொடுத்துருக்காங்க. இது வந்து சூப்பர் அமௌல்ட் டிஸ்பிளே கிடையாது. ஆக்சுவலாக வந்து ரெண்டுமே சூப்பர் தான். ரெண்டுமே வந்து கலரில் எல்லாமே சூப்பர் தான். ஆனால் இது IPS LCDங்கிறது நேச்சுரல் கலர் கொடுக்கும். ஸோ நேச்சுரல் கலர் இன்னமும் அப்படியே கிளியராக கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் சைஸ், இந்த மொபைலுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6.67 inches கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலோட பேட்டரி டைப் பார்த்தீங்கன்னா லித்தியம் பாலிமர் 4300 mAh நான் ரிமூவல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது சார்ஜ் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி 66 watts ஃபாஸ்ட் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 120 GB UFS 2.0 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டோரேஜ் நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட மொபைலோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. இது வந்து கேமிங்க்கு தாறுமாறாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நான் ஹெவியாக கேம் விளாடுவேன் அப்படின்னா இந்த மொபைல் சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த மொபைல் வந்து கேமிங்க்கு வந்து ஒரு செம்மையாக இருக்கும். கலரிங் சரி, அப்புறம் அந்த மூவ்மெண்ட்டும் சரி, ஸ்ட்ரக் ஆகாமல் சூப்பராகவே ஓடும் கேமிங்க்கு. ஓகே guys, இந்த மொபைலுடைய ஓவரால் ஸ்பெக் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே கரெக்டாக சொல்லிக்கன்னு நினைக்கிறேன். எதுவும் மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே guys, இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட சப்போர்ட் சப்போர்ட் கொடுங்க எனக்கு. அப்புறம் அந்த மொபைலுடைய ப்ரைஸ் சொல்லியிருப்பேன் 999 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த மொபைலில். ஸோ இந்த மொபைல் வந்து இந்த 999க்கு ஒர்த்தா இல்லையா, இந்த ஸ்பெக்ஸும் நான் சொல்லியிருப்பேன். கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மொபைல் ஒர்த்தா இல்லையான்ட்டு. ஓகே guys, அப்புறம் இந்த வீடியோ குவாலிட்டி வந்து நான் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். அதையும் பார்த்துருங்க. பார்த்துட்டு அந்த வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது, பிக்சருடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அதையும் பார்த்துருங்க. மொபைலோட ட்ராபேக் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதோடைய வீடியோ ரெசல்யூஷன் வந்து 1080p 30 fps கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 4Kல ஹானர் கொடுத்துருந்தானா வந்து சூப்பராக இருந்திருக்கும் அந்த மொபைலுக்கு. இல்லைனா
ஒரு 1080p 60 fps கொடுத்துருக்கலாம், அதுவும் கொடுக்கல. அப்புறம் மெமரி கார்டு எக்ஸ்பேண்டபிள் வந்து அது கொடுக்கல. 128GB ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்து மெமரி கார்டு போட்டு நம்ம வந்து நம்மளுடைய மெமரிலாம் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டும் ஒரு ட்ராபேக் தான். ஸோ ஓகே, இது மட்டும் நீங்கள் ஒர்த்தா இல்லைன்ட்டு நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.